81வது பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் ஏற்பாட்டில் மலர் செலுத்தியிருக்கிறோம். தலைவர் ராஜீவ்காந்தி இல்லை என்றால் இன்று அறிவியல் விஞ்ஞானம் இல்லை. தலைவர் ராஜீவ்காந்தி இல்லை என்றால் கிராமங்களில பஞ்சாயத்து ராஜ் என்ற ஜனநாயகம் இல்லை. இந்தியாவை தலைநிமிர வைத்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். இந்தியாவை கட்டமைப்பதில் பெரும் பங்காற்றியவர். உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி காட்டியவர். இப்படிப்பட்ட தலைவர் இன்று 81வது பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் பிறந்த நாளில் பாசிசத்தை ஒழிப்போம், மதவாத சக்திகளை ஒழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த தீவிரவாதத்தை காங்கிரசார் இந்திய நாட்டு மக்களோடு சேர்ந்து எதிர்ப்போம், தகர்ப்போம் என்ற உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். ஒரு தெலுங்கு நாட்டை சார்ந்தவரை அறிவித்திருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மண்ணின் மக்களோடு நிற்கப் போகிறாரா, மதவாத சக்திகளோடு நிற்கப் போகிறாரா, பாசிசத்தை வளர்த்தெடுக்கும் கும்பலோடு துணை போக போகிறாரா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆந்திரா மக்களும் தெலுங்கானா மக்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுதர்சன ரெட்டி அவர்கள் சாதாரண நபர் இல்லை. உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதி, ஏழை எளிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவரைத்தான் இந்தியா கூட்டணிய வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் ஆந்திரா மக்களிடம் தெலுங்கானா மக்களிடம் அந்நியப்பட போகிறாரா அல்லது இல்லை என் மாநில வேட்பாளரை ஆதரிக்க போகிறோம் என்று சொல்ல போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாரே இல்லையே, பாசிசவாதி கிடையாது, மதவாதி கிடையாது, RSS வாதி கிடையாது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் தமிழரா இருப்பார். எல்லா மக்களும் இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் இந்திய பிரஜையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்தியர்கள் யார் சொல்றாங்களோ அவங்க தான் சரியான வேட்பாளர். எங்க வேட்பாளர் இஸ்லாமியரும் இந்தியர்கள், கிறிஸ்தவர்களும் இந்தியர்கள், பார்சியும் இந்தியர்கள், பௌத்தர்களும் இந்தியர்கள், சீக்கியரும் இந்தியர்கள், தலித்துகளும் இந்தியர்கள் சொல்றாரு பாருங்க. அவர் தான் நேர்மையான உண்மையான இந்தியாவின் முகமா இருக்க முடியுமா கண்டி? இல்ல RSS அப்படின்னு பெருமை சொல்றவங்க வந்து இந்தியரா இருக்க முடியாது. அதே போல நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்ய போறாங்க. முதல்வர் அமைச்சர்கள் 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படும். அந்த மசோதா தாக்கல் செய்ய போறாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. ஒருவேளை மெஜாரிட்டியா வந்திருந்தா அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நாக்பூர்ல இருக்க RSS தலைமைகள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருப்பாங்க. இப்ப நீ கேள்வி கேட்டா உனக்கு சிறை, கேமராவை தூக்கி பிடிச்சிங்களா சிறை, கேமராவை அவங்க பக்கம் காட்டாம இன்னொரு பக்கம் காட்டினா சிறை, அவங்க செய்தியை போடலன்னா சிறை. இதுக்கும் சட்டம் கொண்டு வருவாங்க. இதுதான் RSS உடைய ஐடியாலஜி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வந்தா இதே வண்டியில நீங்க உயிருக்கு போராடுற அளவுக்கு போக வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களை மிரட்டி இருக்காரு. அந்த பொதுக்கூட்டம் அவரோட மீட்டிங்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்கிறதுக்காக மிரட்டி இருக்காரு. இல்லங்க, ஆம்புலன்ஸ்ன்றது வந்து உயிர் காக்கும் சேவை. முதலமைச்சரோ பிரதமரோ யாரு வந்தாலும் ஒரு மரபு, மனிதாபிமானம், உயிருக்கு போராடக்கூடியவர்களை எடுத்து போகிற வண்டிதான் ஆம்புலன்ஸ். அதுக்கு வழி விடணும். அதுவே அவருக்கு தெரியலன்னா என்ன, அவர் 4 ஆண்டுகளா முதலமைச்சரா இருந்திருக்க போறாரு, மீண்டும் நான் முதலமைச்சரா வருவேன் மக்களிடம் போய் சொல்றாரு. இதுதான் பெரிய வேடிக்கையா இருக்கு. ஒரு மனிதாபிமானம் அற்ற முறையில் பேசுவது ஒரு தலைவருக்கு தகுதியா? இதுதான் என்னுடைய கேள்வி. அவருடைய மாநாடு, அவர் எந்த படத்தை ஒன்னாலும் தமிழ்நாட்டு தலைவர்கள் படத்தை போட்டுக்கலாம். அது அவருடைய விருப்பம். நாம ஒன்னே அதுல பெரிய செய்தி சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போய் எப்படி வருது. தேங்க்யூ. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. தொடர்ச்சியா பேசுறாரு. நேற்று பேசும்போது திமுக கூட்டணியில பணம் பெற்றாங்க, இதை பத்தி பேச இடதுசாரி தயாரா இருக்காங்கன்னு பேசுறாங்க. அவருடைய பேச்சு அதிமுக பொதுச் செயலர்னு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு அஜெண்டாவா? பாஜக என்னென்ன எழுதி கொடுக்குதோ அதை அவர் பேசணும்.
பாஜக எழுதி கொடுப்பதை அவர் பேசலாம் அவருக்கு என்ன நிலை ஏற்படும் அவருக்கே தெரியும். பாஜக நாக்பூர்ல இருந்து டிராப்ட் போட்டு எழுதி இப்போ அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இல்ல, பாஜகவுடைய RSS உடைய தலையாட்டும் பொம்மையா இருக்காரு. அவர்கள் எழுதி கொடுத்தும் படிக்கும் ரீடரா இருக்காரு, அவ்வளவுதான். அவங்க சொல்றத வாசிக்கிறார், ஒரு வாசிப்பாளர் ஆயிட்டார். பாஜகவுடைய RSS உடைய சித்தாந்தத்தை அவர் எழுதி கொடுக்கும் கொள்கையை இதே கம்யூனிஸ்டுகளுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம், ரெட் கார்பெட் வெல்கம் நாங்க. அப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க, இது சிவப்பு கம்பளம் வரவேற்பு இல்ல, ரத்த கம்பளம் வரவேற்பு, ரத்தை கரம் படைந்த கம்பளம் நாங்க. உடனே பாயிறார் அவங்க பேர்ல. இது என்ன அரசியல், இது என்ன நாகரிகம்? ரைட், தேங்க்யூ.